ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, எதையாவது பற்றி யோசித்துக் கொண்டே இருக்கிறாயே? நான் சொல்லும் விஷயத்தை என்றாவது உட்கார்ந்து யோசித்து இருக்கிறாயா? கேட்பதோடு சரி. உனக்கு ஒரு விஷயம் உன் காதுக்கு வருகிறது என்றால் அந்த விஷயமானது எவ்வளவு பெருசு என்பதை யோசித்தாயா? எதையுமே உன்னுடைய காதுக்கு தேவையில்லாமல் நான் சேர விட மாட்டேன். இப்பொழுது நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு இருக்கிறாய் என்றால் இதற்கு பின் மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் சிலரோ உன் குடும்பத்தில் நடக்கும் சில விஷயங்களை, அதாவது யாருக்குமே தெரியக்கூடாது என்று வைத்திருக்கிறாய் பார், அந்த மறைமுகமான விஷயங்களை எல்லாம் வெளியில் போய் உட்கார்ந்து பேசி விடுகிறார்கள். இது யாரென்று உனக்கும் தெரியும். ஆனால் என்ன, உன்னால் தடுக்க முடியவில்லை. சொல்லாதீர்கள் என்று சொன்னால் சண்டை வரும். இதற்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாய். ஆனால் உனக்கும் தெரியும், உன் குடும்பத்தில் நடக்கும் விஷயம் வெளியே போகிறது என்றால் அது யார் மூலமாக என்று. தங்கமே, நான் ஒன்று சொல்கிறேன். எப்பேறுபட்டவனாக இருந்தாலும் நிச்சயமாகவே கந்திஷ்டி என்பது உண்டு. புரிகிறதா? கந்திஷ்டி வரக்கூடாது என்றால் அதற்கு நான் பல காரணங்களை சொல்லிவிட்டேன். இது செய்தால் கந்திஷ்டியானது உனக்கு ஏற்படாது என்றெல்லாம் சொல்லிவிட்டேன். அது அனைத்தையுமே செய்தாய். நீயோ எதையும் செய்வதை வெளியில் சொல்லவில்லை. ஆனால் உன் வீட்டில் இருப்பவர்கள் வெளியில் சொல்கிறார்கள். அதை உன்னால் தடுக்கவும் முடியவில்லை. நிச்சயமாகவே ஒரு வழி இருக்கிறது. நீ ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்றால் யார் வெளியில் உன்னுடைய விஷயத்தை சொல்கிறார்களோ அவர்களிடந்தே அந்த விஷயத்தை மறைத்துவிடு. நீ செய்ததற்கு பிறகு, அது வெற்றியானதற்கு பிறகு அவர்களுக்கு தெரிந்தால் போதும். மறைத்தாய் என்று கேட்டால், இல்லை மறைக்கவில்லை, நீங்கள் வெளியே சொல்லி விடுவீர்கள் என்று தான் நான் சொல்லவில்லை என்று நேராக சொல். அப்பொழுதாவது அவர்கள் வெளியில் செல்லாமல் இருக்கிறார்களா என்று பார்க்கலாம். ஏனென்றால் பேசும் வாய் பேசிக்கொண்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டு தான் இருக்கும். அதனால் யாரை நினைத்தும் நீ பயப்படாதே. உன்னுடைய செயலையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காதே. எது செய்தாலும் அதை செய். உனக்காக நான் இருக்கிறேன். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், வெளியே போகாமல் மட்டும் பார்த்துக்கொள். வெளியே போனால் கண்திஷ்டியானது நிச்சயமாகவே இருக்கும். அதனால் சில விஷயங்கள் தடைப்பட்டு போகும். தங்கமே, உனக்கு நல்ல நல்ல விஷயத்தை எல்லாம் சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது, இது அனைத்தையுமே சொல்கிறேன். இதை காதில் வாங்கி நான் சொல்வதை போல் செய். உனக்கே எதிராக இருப்பவர்களிடம் மறைப்பது ஒன்றும் தவறல்ல. சண்டை வராது. பயப்படாமல் இரு. நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கள். உன் வீட்டுக்குள்ளே வைத்துக்கள். உன் வீட்டுக்குள்ளும் இருப்பவர்கள் அப்படி இருந்தால் உனக்குள் வைத்துக்கள். நிச்சயமாக உனக்காக அனைத்தையுமே நான் நல்ல வழியாக காட்டுவேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.